45 வயதிலும் அட்டகாசமாக கால்பந்து விளையாடும் மாவட்ட வீரர். தனது உயிருக்கு உயிரான கால்பந்து விளையாட்டில் லாவகமாக பந்தை எடுத்துச் சென்ற போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி பத்திரங்கள் எழுதும் அலுவலகம் நடத்தி வந்தார். மேலும் தனது 45 வயதிலும் கால்பந்து வீரராக உள்ள சுப்பிரமணி நாள்தோறும் சங்கு நகர் பகுதியில் உள்ள தனியார் விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து விளையாடுவது வழக்கம் போல இன்றும் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது திடீரென சுப்பிரமணி நெஞ்சில் கை வைத்தபடி மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. சக வீரர்கள் உடனடியாக அவரை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது சுப்பிரமணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த ஈரோடு தெற்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உயிரிழந்த கால்பந்து வீரர் சுப்பிரமணி தனது அணியுடன் பல்வேறு இடங்களில் நடந்த கால்பந்து போட்டிகளில் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பெற செய்துள்ளதாக சக வீரர்கள் அவர் குறித்த நினைவுகளை சோகத்தோடு பகிர்ந்தனர். சொத்து பாகப்பிரிவினை காரணமாக சொந்த மருமகளையே மாமனார் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல இருக்கிற முத்துவிஜயபுரம் கிராமத்தை சேர்ந்த ஜேசு மகனான ஆரோக்கிய பிரபாகர் இவரும் தட்டான் குடியிருப்பு கிராமத்தை சேர்ந்த உமா அப்படிங்கிறவங்களும் கடந்த 15 வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்க இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு உமாவின் கணவரும் அருள் பிரபாகர் மற்றும் அவங்களோட இளைய மகளான ஜெமி தெரசா இவங்க 2 பேருமே உயிரிழந்திருக்காங்க. இப்படி இருக்க அவங்க தன்னோட மாமனார் வீட்டுல மூத்த மகளான மரியா ஜொலினாவோட வசிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் மாமனாருக்கும் உமாவுக்கும் சொத்து பாக பிரிவினையில தகராறு ஏற்பட்டிருக்கு. ஆத்திரமடைஞ்ச அவங்களோட மாமனார் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த மருமகள் உமா மேல பெட்ரோலை ஊற்றி இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா முழுமையா எரியாததுனால மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இது பத்தி கீழத்தூவல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே இதன் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உமாவோட உடல்ல அதிக அளவு காயங்கள் இருந்ததை பார்த்துட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த பிரச்சனையா விபரீத முடிவு வழக்கா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருந்திருக்காங்க. மாமனார் ஜேசு மருமகள்